இந்த கூடியதாக இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் எப்படி அந்த பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா வெற்றியை முஸ்லிம்களுக்கு அப்படின்னா முஸ்லிம்கள் அந்த யுத்தத்துக்காக வேண்டி அதாவது யுத்தத்துக்காக வேண்டி அவர்கள் செல்லவில்லை. யுத்தம் செய்வதற்காக இல்லாமல் கனிமத்து பொருட்களை அல்லது அந்த வியாபார கூட்டத்தை மறைத்து பொருட்களை எடுப்பதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் அந்த படையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த முடிவை யுத்தத்துக்கான ஒரு ஆரம்பமாக யுத்தத்துக்கான ஒரு யுத்தமாக அல்லாஹ் தஆலா மாற்றினார். எனவேதான் அல்லாஹ் தஆலா அதாவது அந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு சோதனையை வழங்கி அந்த சோதனையில மிகப்பெரிய வெற்றியையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எனவே அந்த அந்த அதாவது அல்லாஹ்வுடைய உதவி என்றது ஈமான் மூலமாகவும் மன உறுதியின் காரணமாகவும் மன உறுதி அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதே போன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர நாங்கள் கருத்து வேற்றுமை பெறுவதன் மூலமாகவும் அதே போன்று நாங்கள் சுயநலமாக சிந்திப்பதன் மூலமாகவும் அதே போன்று ஈமானுடைய பலகீனத்தின் மூலமாகவும் எங்களுக்கு வெற்றி கிடைக்க மாட்டார். வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாகத்தான் கிடைக்கும். அந்த அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு உள்ளத்திலே மிகப்பெரிய உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றார், நீங்கள் யுத்தத்துக்காக போங்கள் என்று. ஆனாலும் அந்த சஹாபாக்களிலே சில பேர் அதனை விரும்பவில்லை, வெறுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடன் வாக்குவாதம் புரிந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை சுத்தப்படுத்தினார். அதாவது நாங்கள் சென்ற வாரத்தில் நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ் தஆலா அந்த யுத்தத்துக்கு முன்னால் ஒரு மலையை அனுப்பினார். அந்த மலையின் மூலமாக முஃமின்களுக்கு பெரிய ஒரு ராஹத்தாகவும் உள்ள அமைதியாகவும் அவர்களுடைய பாவத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த மலையின் மூலமாக ஒரு தூக்கத்தையும் அனுப்பி அவர்களை யுத்தத்துக்காக தயார்படுத்தி அந்த யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் கண்டார்கள். அல்லாஹ் தஆலா நேரடியாக மலாயிக்காமார்களை அனுப்பியதாக அந்த குர்ஆனுடைய வசனங்கள் கூறுவதை எங்களுக்கு நாங்கள் சென்ற வாரத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இன்றைய வசனத்திலே என்ன கூறுகின்றார் என்று சொன்னார். சூரத்துல் அன்ஃபாலிலே 64வது வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, உமக்கும் உம்மை பின்பற்றி இருக்கக்கூடிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். யார் போதுமானவன்? அல்லாஹ் போதுமானவன், வேறு யாரும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் இருக்கின்றான் என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே கூறுகின்றார். அந்த வசனம் அதாவது முக்கியமாக அந்த உஹது யுத்தத்துடைய நேரத்திலே அதாவது காஃபிர்கள் சஹாபாக்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி ஷைத்தானும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டதாக கூறிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் அந்த வசனம் இறங்கியதாக தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், யா அய்யுஹன் நபியு, நபியே, ஹஸ்புக்கல்லாஹ். ஹஸ்புக்கல்லாஹ் அல்லாஹ் உமக்கு போதுமானவன். வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், முஃமின்களிலே உம்மை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன், வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை என்பதனை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே கூறுகின்றார். அடுத்த வசனம் சூரத்துல் அன்ஃபாலுடைய 67வது வசனம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது 64வது வசனம். 67வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், மா கான லிநபிய்யின் அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த் யுரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা வல்லாஹு அஸீஸுல் ஹகீம். ஒரு நபிக்கு ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அதாவது அந்த நபியிடத்திலே யுத்தத்திலே பிடிபட்ட அந்த கைதிகள் இருந்து அந்த கைதிகளை அவர்கள் கொலை செய்யாத வரைக்கும், முழுமையாக அவர்களை அழிக்காத வரைக்கும், அழிக்காமல் இருப்பது பொருத்தமானதில்லை என்பதனை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা. நீங்கள் இந்த உலகத்துடைய ஆசைகளை நீங்கள் விரும்புகின்றீர்கள்,
ஆனாலும் அல்லாஹு தாலா மறுமையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றார் என்று அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றார். அல்லாஹு அதீசும் ஹக்கீம், அல்லாஹு தாலா அனைத்தையும் மிகைத்தவனாகவும் அனைத்தையும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த வசனத்தை முடிக்கின்றார். இந்த வசனம் இறங்கியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. அதே போன்று அங்கே பிணை கைதிகளாக, யுத்தத்திலே பிடிபட்ட கைதிகளாக கிட்டத்தட்ட 70 மக்கா குறைஷிகள் கைதிகளாக, பிணை கைதிகளாக பிடிபட்டார்கள். அவர்கள் அப்படியே மதீனாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். மதீனாவுக்கு அழைத்து வரப்பட்ட அந்த கைதிகளுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இவங்களுக்கு என்ன செய்யறது? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அவங்களோடு இருந்த சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் எங்களுக்கு மிச்சம் நெருக்கமானவர்கள் என்று ஒரு நாள் இஸ்லாத்துக்கும் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்களுடைய குடும்பத்திலே இருந்து நாங்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை விடுவித்து விடுவோம் என்று ஒரு கருத்தை கூறினார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், இல்லை, அவர்கள் அதாவது அந்த நேரத்திலே பத்ர் யுத்தத்துடைய சந்தர்ப்பம் யாருடைய கை மிகவும், அதாவது பலம் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், காபிர்கள் மிக பலமாக இருந்த அந்த காலம், நிறைய காபிர்கள் இருந்தார்கள், பெரிய படைபலம் இருந்தது. அதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதாவது அங்கே பிடிக்கப்பட்ட அந்த கைதிகள் அனைவரையும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை கூறினார். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அனைவரையும் அப்படியே உயிருடன் நாங்கள் பத்த வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய கருத்தை எடுத்தார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை எடுத்தார்கள். என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள்? அவர்கள் எங்களுடைய எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுடைய சொந்தக்காரர்கள், அதே போன்று இன்னொரு நாள் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள். எனவே நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டு அவர்களுடைய குடும்பத்திலே இருந்து நாங்கள் பணத்தை பிரதியாக ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை நாங்கள் அறவிட்டு விட்டு அவர்களை நாங்கள் விடுதலை செய்வோம். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த மஷூராவை எடுத்து விட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கின்றார். ஒரு நபி அப்படி செய்ய முடியாது. கைதிகளாக பிடிப்பட்ட அந்த கைதிகளுடைய விஷயத்திலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்களை கொலை செய்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏன் காரணம் என்று சொன்னால், அந்த நேரத்திலே காபிர்கள் மிக பலமாக இருந்தார்கள். அந்த காபிர்கள் அனைவரும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக வேண்டிதான் வந்தார்கள். நிறைய 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே காபிர்களுடைய அளவு, அந்த படைபலம் கூடுதலாக இருப்பது பிறகு காலத்திலே முஸ்லிம்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். படை வீரர்கள் வந்தால் அவர்களுக்கான, அதாவது நாங்கள் அவர்களை இல்லாத ஒழிப்பதுதான் அந்த இடத்திலே பொருத்தம் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினார். ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்காமல் அவர்களை கொலை செய்திருக்க வேண்டும். யாருடைய கருத்து? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னால பாக்குறாங்க என்று அல்லாஹ் தஆலா கண்டித்து அந்த வசனத்திலே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்படி செய்திருந்திருக்க கூடாது என்றமா அல்லாஹ் தஆலா கூறிய நேரத்திலே அது ஒரு கண்டிப்பு, அல்லாஹ் தஆலா கண்டித்து இறக்கிய வசனம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனம் இறங்கிய நேரத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் நாங்கள் செய்த இந்த தவறுக்காக வேண்டி எங்கள் அனைவரையும் தண்டித்திருப்பான், உமரை மட்டும் விட்டுவிட்டு எங்கள் அனைவரையும் தண்டித்திருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், லௌலா கிதாபும் மினல்லாஹி தபக லமஸ்ஸகும் ஃபீமா அகஃப்தும் அஸாபுன் அதீம். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் தஆலா எழுதி இருப்பது உங்கள் மீது, அல்லாஹ் தஆலா அருளை எழுதி இல்லாமல் இருந்தால், அல்லாஹ் தஆலா எழுதி இருக்கின்றான், அப்படி இல்லாமல் இருந்தால் உங்கள் அனைவரையும் அந்த வேதனை நீங்கள் செய்த இந்த தவறுக்காக வேண்டி இந்த வேதனை உங்களை பீடித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கண்டித்து அடுத்த வசனத்திலே கூறுகின்றார். அதே போன்று தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். அந்த முடிவினை அல்லாஹ் தஆலா
அதன் பின்னால் அதாவது இப்ப நாங்கள் அந்த சஹாபாக்களுக்கு அதாவது அங்கே கைதிகளாக பிடிப்பட்ட அந்த குறைஷி காஃபிர்கள் வந்து பிணையாக ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விட்டு, அதாவது செல்வத்தை கொடுத்து விட்டு அவர்கள் விடுவிக்க முடியும் என்ற அந்த முடிவு வந்ததன் பின்னால் அங்கே அதாவது சில காப்பிர்களிலே சில பேர் வந்து அங்கே பணம் கொடுப்பதற்கும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த 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 சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே நீர் கூறுவீராக, குல் லிமன் ஃபீ ஐதீக்கும் மினல் அஸ்ரா, உங்களிலே கைதிகளாக பிடிபட்டு இருக்கக்கூடிய அந்த காபிர்களை பார்த்து நீங்கள் கூறுவீர்களாக, இயஅலமில்லாஹு கைரன் யுக்திக்கும் கைரன் மிம்மா உஹித மின்கும் வயக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே உண்மையான ஈமானை, உண்மையான நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா கண்டால் அல்லாஹ் தஆலா நலவை உங்களுக்கு திருப்பி தருவார். ஏனென்றால் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் விடுவிக்கப்படுவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய இந்த பணத்தொகைக்கு பதிலாக, இதுக்கு பிரதியீடாக நீங்கள் உண்மையான ஈமானை, நீங்கள் ஈமானின் பக்கம் நீங்கள் வந்தால், இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய நலவை தருவான் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். ஏனென்று சொன்னால் அங்கே வந்து அங்கே கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களிலே சில பேர் இருந்தார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா, சிறிய தந்தை, அவர்கள் வந்து அந்த நேரத்திலே வந்து காபிர்களுடைய படையிலே தான் வந்திருந்தார்கள். எனவே அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினார், நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் விடுவிக்கப்படுவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தொகை இருக்கின்றது, அந்த பணத்தொகை வந்து நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் கொடுக்கின்ற நேரத்திலே கவலைப்பட்டாலும் உண்மையான முறையிலே நீங்கள் இஸ்லாத்துக்கு திரும்ப ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் தஆலா அதை பன்மடங்காக்கி தருவான் என்ற செய்தியை அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார், நிதர்சனமாக நடந்தது, நான் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால், அந்த நேரத்திலே பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் நான் விடுபடுவதற்காக வேண்டி பெரிய அளவு தொகையை கொடுத்து விட்டுதான் நான் வந்து அந்த இடத்திலே விடுபட்டேன். ஆனாலும் நான் பின்னர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வாக்களித்ததை போன்று நிறைய பணத்தை எனக்கு தந்தான், நிறைய செல்வத்தை தந்தான் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் அடுத்த வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இத்துடன் சூரத்துல் அன்ஃபால், இந்த அன்ஃபால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட சூரத்துல் அன்ஃபாலுடைய வசனங்கள் நிறைவு பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே சூரத்து தௌபாவுடன் சம்பந்தப்பட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட சூரத்து தௌபாவிலே இருந்து வரக்கூடிய சில வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.